ஹாய் எல்லாருக்கும். ஐ ஹோப் யூர் டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் 9 சிபிஎஸ்இல ஃபர்ஸ்ட் சாப்டர் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் தான் பார்க்க போறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாப்டர், நம்ம இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு லெட் மீ கோ வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம் இருக்கு. இதுதான் வந்து அந்த ரூம்னு வச்சுக்கலாம். இங்க வந்து நான் ரைட் டாப் கார்னர்ல ஒரு பால் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஃபுட்பால் பாலோ இல்லை ஏதோ ஒன்று அங்கே வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே சைஸ்ல இன்னொரு ரூம் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி ரைட் சைட் டாப்ல ஒரு பால் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க போய் நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. இது ரெண்டும் எக்ஸாக்டா அக்யூரேட்டா ஒரே பொசிஷன்ல இருக்குமா? இல்ல. கரெக்ட்டா? அக்யூரேட்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப கம்மி. இப்ப நான் வச்சிருக்க அந்த எக்ஸாக்ட் பொசிஷன்ல நீங்களும் வச்சிருப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட்டா? சரி. மேபி இப்போ நான் வச்ச எக்ஸாக்ட் பொசிஷன்ல கூட நீங்க வச்சிருக்கலாம். இன் கேஸ் இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரியே உங்களோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர்கிட்டயுமே 5 ரூம் இருக்கு. ஒரே சைஸ்ல 5 ரூம் இருக்கு. 5 ரூம்லயும் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறேன்னா, நான் வந்து ரைட் டாப் கார்னர்ல ஒரு பால் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5 பேரும் அக்யூரேட்டா அதே பொசிஷன்ல பண்ணுவாங்கன்னு ஏதாச்சும் நிச்சயம் இருக்கா? ஆப்வியஸா கிடையாது. ஏன்னா, ஒவ்வொருத்தர் பிளேஸ் பண்றதும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கும். ஸோ, ஆப்வியஸா அந்த பொசிஷன் வந்து நமக்கு மாறும். எக்ஸாக்ட்டா அதே லொகேஷன்ல வந்து நம்ம வைக்க முடியாது. கரெக்ட்டா? இத பிரிவென்ட் பண்றதுக்கு, இந்த மாரி மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. எக்ஸாக்ட்டா அங்கேயே அதே கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். இல்லன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ நீங்க ஒரு ரூம்ல வந்து நான் சொல்றேன் இந்த மாரி ரைட் சைட் டாப் கார்னர்ல நான் பால் வச்சிருக்கேன்னு சொன்னா, எக்ஸாக்ட்டா நீங்க அத லொகேட் பண்ணணும். இந்த சென்டிமீட்டர்ல, இந்த மீட்டர்ல நான் பால் வச்சிருக்கேன். அப்படிங்கிற மாரி எக்ஸாக்ட்டா லொகேட் பண்றதுக்கும், ஐடென்டிஃபை பண்றதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்றது தான் வந்து கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்னா, பேர் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ், ஒய். இதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட். நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும். என்ன கோஆர்டினேட்ஸ்னா, கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, எக்ஸாக்ட்டா ஒரு பொசிஷன வந்து லொகேட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு ஷேப்ப லொகேட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட லொகேட் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்றது தான் வந்து கோஆர்டினேட்ஸ். So, by using these coordinates, we can apply algebra to solve geometric problems. This allows us to find the distance between 2 points, locate the midpoint of a line segment, calculate the slope, and write equations of lines and curves. So, இதுதான் வந்து coordinates ஓட applications. And இதை வச்சு நம்ம வந்து algebraic formulas வந்து geometric problems சால்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான டெஃபினிஷன். டு ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ coordinate geometry is a branch of mathematics in which we study points, lines, and shapes by representing them using numbers on a graph called the coordinate plane. So, இங்க நம்ம using numbers னு சொல்லிருக்கோம் இல்லையா? representing them using numbers. இந்த numbers தான் coordinates. நான் சொன்னேன் இல்லையா? x, y னு. அதுதான் வந்து இந்த number. Pair of numbers. Okay? So, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து coordinate planeல வந்து represent பண்ணுவோம். ஒரு கிராஃப்ல நம்ம represent பண்ணுவோம். அந்த கிராஃபை நம்ம என்னன்னு சொல்றோம்? coordinate planeன்னு சொல்றோம். எதை வச்சு நம்ம represent பண்ணுவோம்னா நம்பர் பேர்ஸ். அந்த பேர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கோஆர்டினேட்ஸ்னு சொல்றோம். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, எவ்ரி பாயிண்ட் இஸ் ஐடென்டிஃபைட் பை அ பேர் ஆஃப் நம்பர்ஸ் ரிட்டன் அஸ் எக்ஸ், ஒய். எக்ஸ்ல ஒரு நம்பர் வேல்யூ இருக்கும், ஒய்ல ஒரு நம்பர் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எந்த பொசிஷன்ல அந்த ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் இருக்கு, இல்ல அந்த ஸ்பெசிபிக் லொகேஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் கோஆர்டினேட்னு நம்ம சொல்லுவோம்.
அப்படி இல்லைன்னா ஆப்சிஸான்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். கொஷின்ஸ்ல வந்து சில கொஷின்ல எக்ஸ் கோஆர்டினேட்னு கேட்டிருப்பாங்க, சில கொஷின்ல ஆப்சிஸான்னு கேட்டிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எக்ஸ் கோஆர்டினேட்டோட பேர் தான் ஆப்சிஸா, ஆப்சிஸானா எக்ஸ் கோஆர்டினேட் தான். அதே மாதிரி y கோஆர்டினேட்டை வந்து நம்ம ஆர்டினேட்னு சொல்லுவோம். எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து ஆப்சிஸான்னு சொல்லுவோம், y கோஆர்டினேட்டை வந்து ஆர்டினேட்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்க பொசிஷன் வந்து காட்டும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து அந்த பிளேன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிராஃபை தான் வந்து நம்ம கோஆர்டினேட் பிளேன்னு சொல்றோம். இந்த ஹோல் டயக்ராம், இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 4ஆ டிவைட் பண்ண இந்த கிராஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம பிளேன்னு சொல்றோம். இதை வந்து கோஆர்டினேட் பிளேன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கார்டீசியன் பிளேன்னு சொல்லலாம். ரெண்டு நேம் இருக்கு, ஒன்னு கோஆர்டினேட், இன்னொன்னு வந்து கார்டீசியன். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கார்டீசியன் பிளேனும் ஒண்ணுதான், கோஆர்டினேட் பிளேனும் ஒண்ணுதான். இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம பிளேன்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் அந்த பிளேனை வந்து 4 ரீஜனா வந்து செப்பரேட் பண்ணுது. இப்போ இங்க இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா? ஓகே, இங்க இப்படி போறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி போறது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 4ஆ டிவைட் பண்ணுது, கரெக்டா? அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்படி டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆக்சிஸும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட், இது ரெண்டும் மீட் பண்ணுது இல்லையா, இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட வந்து நம்ம ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் எப்பவுமே வந்து 0 0 தான். ஓகேவா? ஆரிஜின் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஆரிஜின். ஆரிஜினோட கோஆர்டினேட்ஸ் வந்து எப்பவுமே 0, 0 தான். நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வந்து இந்த பிளேனை வந்து 4ஆ டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4ன்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஏன் இங்க குவாட்ரண்ட்னா எல்லாமே வந்து குவார்ட்டர் பார்ட், கரெக்டா? இது ஒரு ஹோலா இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர், அந்த மாதிரி 4ஆ டிவைட் பண்ணிருக்கு இல்லையா, 4ல் ஒரு பங்கு குவார்ட்டர், அதனால நம்ம குவாட்ரண்ட்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பாசிட்டிவ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்லயும் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அதனால எல்லா இப்போ 2, 3 இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னா ஆப்வியஸா அது வந்து குவாட்ரண்ட் 1, ஏன்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். இதே இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ். y வந்து எப்பவும் போல பாசிட்டிவ் இங்க, ஆனா கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்க நெகட்டிவா இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -4,2னா அது ஆப்வியஸா செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு தெரியணும். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸும் மைனஸ் தான், ஒய் ஆக்சிஸும் மைனஸ் தான். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நமக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் -2, -2னா ஆப்வியஸா இந்த பாயிண்ட் எங்க இருக்கும், குவாட்ரண்ட் 3ல இருக்கும். இப்போ குவாட்ரண்ட் 4, இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இங்க நமக்கு 3, -4 அப்படின்னு ஒரு வேல்யூ, ஒரு பேர் இருக்குன்னா, கோஆர்டினேட் இருக்குன்னா அது எங்க லொக்கேட் ஆயிருக்கும், குவாட்ரண்ட் 4ல வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிளேனை வந்து 4ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்குமே வந்து அந்த குவாட்ரண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ் வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இருக்கும், அதே மாதிரி ஒய் வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இருக்கும். And also this another thing என்னன்னா எக்ஸ் ஒய்னு நம்ம கோஆர்டினேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்பவுமே எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும், ஒய் தான் வந்து செகண்ட் வரணும். ஃபர்ஸ்ட் வர வேல்யூ வந்து எப்பவுமே எக்ஸ் தான். இப்போ 2, 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது எக்ஸ், இது ஒய். நம்ம மாத்தி கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூவை ஒய்யா கன்சிடர் பண்ணிடவே கூடாது, அதே மாதிரி செகண்ட் இருக்க வேல்யூவை எக்ஸா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேர் வந்து என்னன்னா -2, 3,
செகண்ட் பேர் வந்து 3,4. தேர்ட் பேர் வந்து 4,-5. ஃபோர்த் பேர் வந்து -2, -2. இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்டான. ஓகே, எல்லாரும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ -2. -2 எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஆப்வியஸா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாங்க, எந்த குவாட்ரண்ட்னு கண்டுபிடிக்கணும். எந்த குவாட்ரண்ட்ல மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரும்? குவாட்ரண்ட் 2. அப்போ ஆப்வியஸா இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? குவாட்ரண்ட் 2ல தான் வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். கரெக்டா? இப்போ -2 ஓட வேல்யூ இங்க இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எப்பவுமே எக்ஸ் தான், செகண்ட் இருக்கிறது ஒய். எப்பவுமே நீங்க பிளாட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ -2ங்கிற வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்புறம் 3 y ஆக்சிஸ்ல 3. ஸோ 3 வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க ஒரு லைனு, இங்க ஒரு லைனு. எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன், இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்டோட லொகேஷன். ஸோ அங்கதான் வந்து அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் இருக்கு. இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏ வந்து இங்கதான் இருக்கு. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து 3,4. ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ ஆப்வியஸா குவாட்ரண்ட் 1ல இருக்கும். இங்க வந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது எக்ஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் இங்க 4 ஒரு லைன் வரைஞ்சிட்டு எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட். இதுதான் வந்து பி. இப்போ அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து என்ன? தேர்ட் ஒன் வந்து 4,5. 4,-5, சாரி, 4,-5. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ். ஸோ அப்போ அது வந்து என்னவா இருக்கும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் நீங்க போட்டுட்டு எங்க 4 இருக்கு? இங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. -5 வந்து சம்வேர் இங்க இருக்கும். ரெண்டையும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா இன்டர்செக்ட் ஆகிற இடம் இங்க இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த லொகேஷன். அது வந்து சி. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன? -2, -2. ஸோ -2, -2னா ரெண்டுமே மைனஸ். அப்போ வந்து குவாட்ரண்ட் 3 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஆகும். அது வந்து நம்ம டி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லொகேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன், coordinate geometry establishes a connection between algebra, that is between the equations and formulas, and geometry, அதாவது the graphical representations. இதுக்கும் equationsக்கும் நடுவுல ஒரு லிங்க் மாதிரி இருந்து it helps us solve geometrical problems by using algebra. So it makes it easier to understand and solve problems involving shapes and positions accurately. So இதுதான் வந்து conclusion. சிம்பிளா சொல்லணும்னா it is a method of studying geometry using numbers and equations on a graph. அவ்வளவுதான் coordinate geometryயோட basic explanation, basic introduction. And then if you're someone looking for tuition, you can contact me with this number. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்து if you'd like to join tuition, otherwise உங்களுக்கு டியூஷன் தேவைப்படுதுன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணி you can contact me. டியூஷன் வந்து is taken for classes from 9th to 12th, and special care is given for science and maths. 1-to-1 classes-உம் available இருக்கு. So if you'd like to join the tuition, you can contact me with this number. So going forward, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல. இது ஒரு சும்மா ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருக்காங்க டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் பெட்டர். அதனால இவங்க ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, 2 சிப்லிங்ஸ் இருக்காங்க. அதாவது ஷாலினி வந்து ரேயானோட சிஸ்டர். ரேயான் வந்து இப்போ புதுசா ஒரு சிட்டிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுக்கு வீட்டில் இருக்க டைரக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஷாலினி வந்து ஒரு ரெக்டாங்குலர் கிரிட்ல மேப் மாதிரி பண்றாங்க. பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, உள்ளன் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேப் மாதிரி பண்றாங்க. ரேயான் வந்து பிளைண்டுங்கிறதுனால அவனுக்கு மற்றதெல்லாம் ஈஸியா தெரியணும், என்னென்ன டைரக்ஷன் தெரியணுன்றதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க.
ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபுட்னு சொல்லியிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் இந்த ரெக்டாங்குலர் கிரிட்ல ரியல் லைஃப்ல 1 ஃபுட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இவங்க வந்து பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ஒரு மேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரேயான் வந்து ஓகே எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன வழி இருக்கு, எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்தெந்த ரூம் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கிரிட்ல பின்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சினாரியோ அண்ட் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸசைஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை வந்து அடுத்த வீடியோல நம்ம சால்வ் பண்ணலாம். until then stay connected. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலோ feel free to post it in the comment section.